இன்றைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து மரிக்கிற கடைசி வாரத்துல செய்த ஒலிவு மலை பிரசங்கத்தை குறித்து தியானிக்க போகிறோம். மத்தேயு 24வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து தம்முடைய 2ஆம் வருகை குறித்து தம்முடைய சீஷர்களுக்கு விவரித்து சொல்லியிருப்பார். அதற்கு 3 அடையாளங்களை கர்த்தர் சொல்லியிருப்பார். முதல் அடையாளம் பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் யுத்தத்தின் செய்திகளும் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் என்று முதல் அறிகுறியை சொல்லியிருப்பார். 2வது அடையாளம் விசுவாசிகளுக்கு கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் உபத்திரம் வரும் என்று சொல்லியிருப்பார். 3வதாக எல்லா ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். இதெல்லாம் சம்பவிக்கும் போது ஆண்டவருடைய வருகை இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஆனாலும் இயேசு கிறிஸ்துடைய வருகை எந்த நாள்ல நடக்கும் அப்படின்றது பிதாவை தவிர வேறு ஒருவருக்கும் தெரியாது. ஆகையால் இயேசு கிறிஸ்து லூக்கா 21:36 விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு நமக்கு அறிவுறுத்தியிருப்பார். நம்ம ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம ஜெபத்துல உறுதியா இருக்கணும், விசுவாசத்துல உறுதியா இருக்கணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், விழிப்போடு கூட ஜாக்கிரதையா இருக்கணும், நம்மளோட பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்ளணும். முடிவு பரிந்தும் உண்மையா இருக்கிறவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இரண்டாவதாக மத்தேயு 24வது அதிகாரம் 45வது வசனத்திலிருந்து 51வது வசனம். எஜமான் ஒருவன் தன்னோட ஊழியக்காரனுக்கு வேலைக்காரருக்கு போஜனம் கொடுக்கிற வேலையை கொடுத்துட்டு போயிருப்பார். ஒருவேளை அந்த வேலைக்காரன் விவேகமும் உண்மையுள்ள வேலைக்காரனாக இருந்து அவன் எஜமான் வரும்போது வேலை செய்கிறான்னு காணப்பட்டால் அவனுக்கு பாக்கியம் உண்டாயிருக்கும். அவனுடைய ஆஸ்திகள் மேல் அவனை விசாரணைக்காரனாய் உயர்த்தியிருப்பார். ஒருவேளை எஜமான் வரும்போது அவன் வேலை செய்யாமல் பொல்லாதவனாய் இருந்து அடிக்க தொடங்கி வெறியரோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அவனோட முடிவு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. இந்த ஓமையை ஆண்டவர் நம்மளை குறித்து தான் சொல்லியிருக்கிறார். ஏசு கிறிஸ்துவோட 2வது வருகை தாமதிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் பாவ வாழ்க்கையில இருந்து பரிசுத்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளாமல் நம் இஷ்டம் போல நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கு கிடைக்கிற முடிவு அழுகையும் பற்கடிப்புமாய் தான் இருக்கும். 3வதாக மத்தேயு 25வது அதிகாரம் 15-30வது வசனம். எஜமான் ஒருவன் தன்னுடைய வேலைக்காரனுக்கு தாளந்துகளை பிரித்து கொடுத்திருப்பார். முதல் வேலைக்காரனுக்கு 5 தாளந்துகளும், 2வது வேலைக்காரனுக்கு 2 தாளந்தும், 3வது வேலைக்காரனுக்கு 1 தாளந்தும் கொடுத்து சில நாளுக்கு அப்புறம் திரும்பி வந்து அந்த தாளந்துகளை திரும்ப கேட்பாரு. அப்போ 5 தாளந்து பெற்றுக்கொண்டவன் அதோடு சேர்ந்து 5 எக்ஸ்ட்ரா தாளந்து கொடுத்திருப்பார். 2 தாளந்து வாங்கணும், வேறு 2 தாளந்தை கூட கொடுத்திருப்பார். 1 தாளந்து வாங்கணும், அதை நிலத்திலே புதைத்து எஜமான் வருவது வெறும் அந்த 1 தாளந்தை கொடுத்திருப்பார். அப்படி பிரயோஜனப்படாத அந்த ஊழியக்காரனோட முடிவு என்னன்னு பார்த்தோம்னா அழுகையும் பற்கடிப்பும் அப்படின்னு 25வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். நம்மிடத்திலும் ஆண்டவர் இப்படித்தான் கணக்கு கேட்பார். நம்மிடத்துல ஆண்டவர் கொடுத்த தாளந்துக்கு ஏற்ற பிரயோஜனமாய் நம்ம இந்த பூமியில செயல்படணும். ஆண்டவர் நமக்கு என்ன திறமையை கொடுத்திருக்காரோ அதை பிரயோஜனப்படுத்தலைன்னா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற முடிவு அழுகையும் பற்கடிப்புமாய் இருக்கும். இந்த பிரசங்கத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் ஆண்டோட வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஜெபத்துல